இன்றைக்கி நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. ஏசி வாங்கி 1 இயர் ஆகுது, 2 தடவை கேஸ் ஏற்றிட்டாங்க, ஆனால் கேஸ் நிற்கலை, நீங்கள் வந்து செக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் நேரில் போய் ஏசியை பிரித்து அவுடோர் யூனிட்டை பிரித்து பார்த்துருந்தோம். அவுடோர் டிஸ்சார்ஜ் பைப்பில் தான் லீக் இருந்துச்சு. நம்ம அங்கேயே வச்சு வெல்டிங் பண்ணியிருந்தோம். வெல்டிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அவுடோரையும் சர்வீஸ் பண்ணியிருந்தோம். லைட்டாக டஸ்ட் இருந்துச்சு, அவுடோரையுமே சர்வீஸ் பண்ணிவிட்டு இண்டோரையுமே பேக் கட்டி சர்வீஸ் பண்ணியிருந்தோம். இண்டோரை ஃபுல்லாமே பேக் கட்டி வாட்டர் வாஷ் பண்ணி திருப்பி ரீஅசம்பிள் பண்ணி அவுடோரை அதே போல் ஃப்ரெஷ்ஷாக வேக்கம் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக வேக்கம் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி கேஸ் ஃபுல்லாக ஏற்றிட்டு ஏசி ஆன் பண்ணி பார்த்துருந்தோம். கூலிங் சூப்பராக வந்துருந்துச்சு. கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைடு. காலையில் வீட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறேன்னு சொன்னேன். வரும்போது பால்கோவா வாங்கிட்டு வர சொன்னாங்க. பால்கோவா வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது ஏசி சர்வீஸ் பண்ணணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.